வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் ஜூன் மாதத்துக்கான என்னுடைய ஃபேமிலி பட்ஜெட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சேவிங்ஸ் பிளான். இதில் என்ன அப்படின்னா, என்னுடைய பட்ஜெட்டில் நான் ஓவராலாக எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்கேன்னா, என்னுடைய மொத்த வருமானத்திலிருந்து 55% தொகையை மட்டும்தான் நான் ஸ்பெண்டிங் எடுக்கிறேன். மிச்சம் இருக்கக்கூடிய 45% அப்படியே சேவ் பண்ணுறேன். ஸோ அதை எப்படி நான் பிரித்து சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் சீரீஸில் நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. பட்ஜெட் சீரீஸ் பிளேலிஸ்ட் இருக்குது, பார்க்காதவங்களுக்காக அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். பார்க்காதவங்க பார்த்துருங்க. அதில் எல்லா சம்பளத்துக்கான பட்ஜெட்டு, தின சம்பளம் எப்படி வாங்குறவங்க எப்படி பட்ஜெட் போடுறது, மாத சம்பளம் வாங்குறவங்க, 15 நாளைக்கு ஒருக்க வாங்குறவங்க, வேரியபிள் இன்கம் நிலையற்ற வருமானம் உள்ளவங்களுக்கு எப்படி பட்ஜெட் போடுறது எல்லாமே தெளிவாக இருக்குது. அதை பார்த்துருங்க. ஸோ நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு வரலாம். ஜூன் 2026க்கான என்னுடைய இன்கம் பார்த்திங்கன்னா, இன்கம் 1 15,000, இன்கம் 2 9,000, மொத்தம் 24,000 ரூபா. அதை 13,000 ரூபா பட்ஜெட்டுக்கும் சேவிங்ஸ்க்கு 11,000 நான் பிரிச்சிட்றேன். இப்போ 13,000 ரூபாய்க்கு நான் எப்படி பட்ஜெட் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கிராசரி, ஸோ இந்த மாதமும் நான் கிராசரிக்கு 3,500 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போட்டிருக்கேன். அதை நம்ம கண்டிப்பாக கொண்டு வந்துடலாம். நான் சில டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன். அந்த வீடியோலாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, எப்படி மளிகை சாமான் செலவை கம்மி பண்ணுறதுன்னு. ஸோ அதெல்லாமே நான் ஃபாலோ பண்ணி கிராசரி செலவு பார்த்திங்கன்னா 3,500க்குள்ளே நம்மளால் கொண்டு வந்துட முடியும். அதுக்கப்புறம் பாலுக்கு எந்த விதமான சேஞ்சும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதே 1,320 ரூபா தான். ஸோ நம்ம ரெகுலராக அந்த அமௌண்ட்டு நம்ம ரெகுலராக அந்த பால் வாங்குறதுனால அதில் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. காய்கறியும் அதே தான். காய்கறி பார்த்திங்கன்னா 1,000 ரூபா எப்போதும் போல் போட்டிருக்கேன். ஒரு வீக்குக்கு 250 ரூபா. ஸோ 4 வாரத்துக்கு 1,000 ரூபா நான் போட்டிருக்கேன். நான்வெஜ்ஜுக்கு நான் லாஸ்ட் மந்த்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தேன். 1,300 போட்டிருந்தேன். அதை விட இப்போ நான் கம்மி பண்ணி 1,200 ரூபா போடுறேன். போதுமானதாக இருக்கும். ஃபஸ்ட்டு வாரம் பார்த்திங்கன்னா மட்டன், ஸோ செகண்ட் வாரம் ஃபிஷ்ஷு, தேர்ட் வாரம் சிக்கன், ஃபோர்த் வாரமும் சிக்கன், எக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம அழகாக இதுக்குள்ளே கொண்டு முடிச்சிடலாம். கேஸ் பொறுத்த மட்டும் 1,000 ரூபா தான் இப்போதைக்கு. எந்த விதமான விலையேற்றமும் இல்லை. ஸோ இந்த மாதத்துக்கு கேஸ் 1,000 ரூபா எடுத்து வச்சுருக்கேன். கேஸை பொறுத்த மட்டும் நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்ம கேஸ்க்கு நான் எடுத்து வச்சுருவேன். பட் 2 மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் யூஸ் பண்ணும் பொழுது கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு 1,000 ரூபா மிச்சப்படும். அதை அப்படியே சேவிங்ஸில் போட்டுடலாம் அப்படிங்கிறதுனால தான். ஏன்னா ஒவ்வொரு மாதமும் நம்ம கேஸ் புக் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியே வாங்கிக்கணும். பெட்ரோல் பொறுத்த மட்டும் நான் லாஸ்ட் மந்த்து 1,000 ரூபா போட்டேன். பட் எனக்கு என்னவோ ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் 1,200 ரூபாயா நான் இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் வருதா. ஏன்னா பெட்ரோல் விலை ஏறி இருக்குது. இப்போ நம்ம 200 ரூபா போடுற இடத்துல கண்டிப்பாக அந்த பெட்ரோல் அளவு குறையும். 100 ரூபா இருக்கிறது 108 ரூபா ஆகிடுச்சு. 8 ரூபா இன்க்ரீஸ் ஆகிடுக்கு. சரி, எப்படி போகுதுங்கிறத பார்ப்போம். கேபிள் இந்த மாதத்துலேருந்து 350 ரூபா சொல்லியிருக்காங்க மாதம் ரீசார்ஜ் ஹெச்டிக்கு. அதனால் இது 20 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டதுனால நான் அதர்ஸில் 1,450 ரூபா போடாமல் நான் 1,430 ரூபா போட்டிருக்கேன். இபியும் ஸ்நாக்ஸ்க்கும் 1,000 ரூபா நான் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தோணுது. ஸ்நாக்ஸ்க்கு இன்க்ரீஸ் தேவைப்படும். பட் ஆனால் வீட்டிலையே ஹோம்மேடாக செஞ்சுக்கணும் அப்படிங்கிற முடிவில் இருக்கும். ஸோ இதுதான் 13,000 ரூபாய்க்கான என்னுடைய கிளியர் பட்ஜெட். ஓகே, இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய 11,000 நான் எப்படி சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிபிஎஃப் 3 பேருக்கு, எனக்கு, ஒய்ஃபுக்கு, தம்பிக்கு, ஆளுக்கு 1,000 ரூபா பிபிஎஃப் ஸ்கீமில் போட்டுருவோம். ஸோ அதனால் அதுக்கு 3,000 ரூபா போயிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ஏ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சுகன்யா சம்ருத்தி அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது எஸ்எஸ்ஏ அப்படிங்கிறது செல்வ மகள் சேமிப்பு திட்டம் தான். ஸோ இதில் பாப்பாவுக்கு 1,000 ரூபா நான் போட்டுட்ருக்கேன் மாதம். ஸோ இந்த சேவிங்ஸ்க்கே 4 சேவிங்ஸ்க்கு எனக்கு 1,000 ரூபா போயிடும். இது இல்லாமல் எமர்ஜென்சி ஃபண்டு, இந்த 10% சேவிங்ஸை தான் இப்போ நான் எமர்ஜென்சி ஃபண்டாக மாற்றிட்டேன். ஏன்னா எமர்ஜென்சி ஃபண்ட்லேருந்து நான் ஸ்கூல் ஃபீஸ் கொஞ்சம் அமௌண்ட் எடுத்ததுனால இப்போ நான் அந்த 10% சேர்த்தது அப்படியே எமர்ஜென்சி ஃபண்டாக நான் கொண்டு வந்துட்டேன். ஸோ என்னுடைய சேவிங்ஸில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்கேன். இது வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் அதுக்கு தனி வீடியோ நான் போடுறேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு 2,000 ரூபா நான் எடுத்து வச்சுருவேன். அப்புறம் ஸ்கூல் ஃபீஸ்க்கு பார்த்திங்கன்னா இது நெக்ஸ்ட் இயருக்கு, அதாவது நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் 2027க்கு நான் இப்போவே 5,000 ரூபா, இந்த மாதத்துலேருந்து நான் 5,000 ரூபா எடுத்து வைக்கணும். கூடயே எடுத்து வைக்கணும். பட் எனக்கு இந்த மாதத்துக்கு வருமானம் கம்மியாக இருக்கிறதுனால 5,000 ரூபா. ஸோ நெக்ஸ்ட்டு நான் வேறு ஏதாவது இப்போ பார்ட் டைமாக எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணிட்டேன்னா நான் எடுத்து வச்சுருவேன்.
இப்போ நம்ம பட்ஜெட் போட்டாச்சு. ப்ளஸ் இப்போ நம்ம கேஷ் ட்ரேயில் சம்பள பணத்தை 13,000 வச்சு அழகாக என்வலப்பில் அப்படியே எவ்வளோ பட்ஜெட் போட்டோமோ அதை வச்சிடணும். இப்போ கிராசரிக்கு 3,500 3,500 எடுத்து கிராசரியில் வச்சிடணும். ஸோ இதே மாதிரி நம்மளுடைய பட்ஜெட் பேக்கில் கேஷ் ஸ்டஃப் பண்ணி வச்சுருவேன். ஸோ இப்போ பட்ஜெட் பற்றி நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, எனக்கு பட்ஜெட் போட்டு தாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இப்போ நீங்கள் சில பேர் செலவெல்லாம் எழுதி அனுப்புகிறீங்க. ஆனாலுமே நான் பட்ஜெட் போட்டேன்னா கிளியராக என்னால் பட்ஜெட் போடவே முடியாது. ஏன்னா ஏதாவது ஒன்று மிஸ் ஆகும், நீங்கள் மறந்துருக்கலாம். உங்களோட குடும்பத்துக்கு நீங்கள் தான் பட்ஜெட் போடணும். எனக்கு சரியாக பட்ஜெட் போட தெரியலன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. அதுக்கு நான் ஒரு சூப்பரான வீடியோ போட்டிருக்கேன், ஹவு டு ஃப்ரேம் ஃபேமிலி பட்ஜெட். நம்மளுடைய பட்ஜெட்டை எப்படி போடுறது, கரெக்டாக போடுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ, சூப்பரான வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பாருங்கள். அதே மாதிரி மை ஃபேமிலி பட்ஜெட் சீரீஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், அதில் பாருங்கள். அதில் பார்த்திங்கன்னா 10,000 எவ்வளோ எப்படி பட்ஜெட் போடலாம், 20,000 30,000. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு இன்கம் வரும், ஒரு நாளைக்கு 1,000 வரும், ஒரு நாளைக்கு 800 வரும். சரியாக எனக்கு ஒரு மாதத்துக்கு இவ்வளோ தான் வருமானங்கிறத சொல்ல முடியாது. அந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ நிலையற்ற வருமானம் உள்ளவங்களுக்கு எப்படி பட்ஜெட் போடணும், இதுக்கு கொண்டு அந்த பிளேலிஸ்ட்டில் தனித்தனி வீடியோவே இருக்குது. தயவுசெய்து அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். டெய்லி சம்பளம் வாங்குறவங்க எப்படி பட்ஜெட் போடணும், இதுக்கு கூட நான் நீட்டாக கிளியர் கட்டாக உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தானே கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கும், பட்ஜெட் சீரீஸ் வீடியோஸ் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் பட்ஜெட் போட்டேன்னா அது தப்பாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறது தெரியாது. நீங்கள் சில செலவுகள் மட்டும் எழுதி அனுப்புவீங்க. ஸோ அதை வச்சு நான் ஒரு பட்ஜெட் போட்டேன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐயோ இந்த செலவு இருக்கேன்னு நினைப்பு வரும். ஸோ அதனால் நீங்கள் அந்த ஹவு டு ஃப்ரேம் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி பட்ஜெட் போடுவது எப்படின்னு அந்த வீடியோ இருக்குது, காமன் வீடியோ தான் அது. அந்த வீடியோ பார்த்தா எவ்வளோ சம்பளம் வாங்குறவங்க கூட அந்த வீடியோ பார்த்தா கிளியராக அவங்களுக்கான பட்ஜெட்டை அவங்களே போட்டலாம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், உண்மைக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே கிளியர் கட்டாக ஒரு என்ன செஞ்சுருவீங்க, பட்ஜெட் போட்டுருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லியிருக்கேன், எப்படி பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் நீங்கள் பட்ஜெட்டே போடணும். அதனால் அந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள். என்னடா நமக்கு பட்ஜெட் போட்டு தரலையே அப்படின்னு தப்பாக நினைக்காதீங்க. காமனான பட்ஜெட் வீடியோ நான் போட்டிருக்கேன், எக்ஸாம்பிளுக்கு அதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் பட்ஜெட் போட்டிங்களா இந்த மாதத்துக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ என்னுடைய சேனல் பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் எங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.